ஹாய்ங்க, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 106.4 ஹலோ எஃப்எம்மில் டைரியின் பக்கத்தில் நான் உங்கள் சகா அப்படின்னுங்கிற அந்த குரலுக்கு சொந்தமானவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதனால் அவர் வந்து ரொம்ப நான் வந்து அந்த குரலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த டைலரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டைலரிங் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். கடை போடுறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கப்போ நைட்டில் வந்து வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த டைரியின் பக்கங்கள் இவர் வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செஞ்சிகிட்டு இருக்கப்போ நம்ம உட்காந்து தைக்கிற அந்த தனிமை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்கங்கிற அந்த ஒரு இதை வந்து உணர்த்தும். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் நான். அப்போது இந்த வாய்ஸ் வந்து ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் சமாளிச்சிருக்காங்க, அதை எப்படியெல்லாம் கொண்டு போகணும், அதில் எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தைகளை எவ்வளோ அழகாக உச்சரிக்க முடியுமோ அந்த உச்சரிப்போடு இவங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே அது வந்து கேட்டுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு வந்து அது ஒரு வேலை செய்கிறோங்கிற அந்த எண்ணமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு அதை கேட்டுக்கிட்டே நம்ம வேலையை அதை முடிக்கிறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது அவர் இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த குரலை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிற நேரத்தில் சகாவோட குரலை கேட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்கீங்களா? அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யும் போது கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது, அதாவது சமைக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. காற்றில் கரைந்த வானொலி நாயகன் சகாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.